பிரதமர் ஸ்ரீரங்கம் வந்தடைந்தார் என்பதுதான் தற்போதைய செய்தி. 3 நாள் பயணமாக தமிழ்நாடு வந்திருக்கக்கூடிய பிரதமர் தன்னுடைய முதல் நாள் ஆன்மீக பயணத்தை ஸ்ரீரங்கத்தில் தொடங்குகிறார். பிரதமருடைய MI-17 ரக ஹெலிகாப்டர் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுடைய விமானமானது திருச்சி கொள்ளிடம் ஆற்றங்கரையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பஞ்சக்கரை ஹெலிபேட் தளத்தில் தரை இறங்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். கொள்ளிடம் ஆற்றங்கரையில் பிரதமருடைய உலங்கு வானூர்தி தரை இறங்கக்கூடிய முதல் பிரத்யேக காட்சிகள் தந்தி டிவியில் நீங்கள் திரையில் பார்க்குறீங்க. சற்று நேரத்துக்கு முன்பாக திருச்சி விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக புறப்பட்ட பிரதமர் ஸ்ரீரங்கத்தில் கொள்ளிடம் ஆற்றங்கரையில் பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹெலிகாப்டர் தரை இறங்கு தளத்துக்கு வந்து இறங்கியிருக்கிறார். பிரதமருடைய உலங்கு வானூர்தி ஸ்ரீரங்கம் கொள்ளிடத்தை வந்து அடையக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இங்கிருந்து சாலை மார்க்கமாக அவர் ஸ்ரீரங்கம் திருக்கோவிலுக்கு செல்ல இருக்கிறார். தந்தி டிவி வழங்கக்கூடிய பிரத்யேக காட்சிகளை பார்க்கின்றோம். பிரதமர் வந்து இறங்கிய உலங்கு வானூர்தியை திரையில் நாம் பார்க்கின்றோம். சாலை மார்க்கமாக பிரதமர் செல்ல, சாலையில் பிரதமர் செல்லக்கூடிய வழியெங்கும் மிக உற்சாகமான ஏற்பாடுகள், கலை கலாச்சார நிகழ்ச்சிகள், வாத்திய கோஷங்கள் முழங்க ஏற்பாடாக இருக்கிறது. இது பற்றிய விவரங்களோடு செய்தியாளர் நம்மோடு இணைகிறார். தினேஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். தினேஷ், சாலையில் இரு மருங்கிலும் குறிப்பாக பிரதமர் பிரயாணிக்கக்கூடிய பகுதியில் மிக உற்சாகமான கலை கலாச்சார நிகழ்ச்சிகளோடு ஏற்பாடுகள் தயாராகி இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். இது பற்றிய விவரங்களை சொல்லுங்கள். கொள்வதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி சற்று நேரத்திற்கு முன்பாக திருச்சி ஸ்ரீரங்கம் பஞ்சக்கரை சாலையில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிகாப்டர் தளத்திற்கு சற்று நேரத்துக்கு முன்பாக வருகை தந்தார். இந்த பஞ்சக்கரை சாலையில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அரங்கநாத சுவாமி திருக்கோவிலுக்கு சாலை மார்க்கமாக அவருக்குன்னு உரியக்கூடிய பிரத்யேக வாகனத்தோடு வர இருக்கிறார். அவரை படைசூழ நிறைய வாகனங்கள் வர இருக்கிறது. நம்ம நேரலை காட்சிகளை பார்க்கின்றோம். பிரதமர் நரேந்திர மோடியுடைய SPG அவருடைய அமைப்புகள் எல்லாம் எடுத்து வரக்கூடிய காட்சிகள் இவை. தீஸ் ஆர் ஃபர்ஸ்ட் விஷுவல்ஸ் ஆன் தந்தி டிவி. அவருடைய பாதுகாப்பு அதிகாரிகள் முதல்ல வர்றாங்க. பிரதமருக்கு விமான நிலையத்தில் மிக உற்சாகமான ஏற்பாடுகள் வழங்கப்பட்டது. இப்போ பிரதமருடைய உலங்கு வானூர்தி கொள்ளிடத்தில் பஞ்சக்கரை பகுதியில் வந்து இறங்கி இருக்கக்கூடிய காட்சிகள், அவருடைய பாதுகாப்பு அதிகாரிகள்லாம் வர பிரதமர் எந்நேரமும் திரையில தோன்றுவார். அவருடைய ஹெலிகாப்டர் வந்து இறங்கி இருக்கிறது. ஓவர் தினேஷ், மேலும் விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது பஞ்சக்கரை சாலையில் கிட்டத்தட்ட 3 ஹெலிகாப்டர் தளமானது அமைக்கப்பட்டுள்ளது. இந்த 3 ஹெலிகாப்டர் ஆனது இங்கு வர இருக்கிறது. முதலிலாக பிரதமருக்கு உரிய பாதுகாப்பு அதிகாரிகள் வர இருக்கிறனர். அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய ஹெலிகாப்டரில் பிரதமர் வர இருக்கிறார். அந்த இருக்கக்கூடிய அங்க அவருக்கு முக்கிய தலைவர்கள் வரவேற்பு அளிப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றனர். மேலும் அந்த ஹெலிகாப்டர் தளத்தில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவிலுக்கு அவருக்குன்னு இருக்கக்கூடிய பிரத்யேக வாகனம் மூலம் பயணிக்க இருக்கிறார். தொடர்ந்து அந்த சாலை முழுவதும் இருபுறமும் பாஜகவினர் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் கைகளில் பூக்களோடு பிரதமரை வரவேற்பதற்காக காத்துக் கொண்டிருக்கின்ற காட்சியை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவிலுக்கு வரக்கூடிய முதல் பிரதமர் என்பதால் அவரை உற்சாகமாக வரவேற்கணும் என்றதாக தொடர்ந்து அனைத்து பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் ஸ்ரீரங்கம் நோக்கி தொடர்ந்து வர தொடங்கியுள்ளனர். தொடர்ந்து இங்க பகுதி முழுவதும் பல்வேறு ஏற்பாடுகள்
கலை நிகழ்ச்சிகள், பரதநாட்டியங்கள், 100க்கும் மேற்பட்ட நாதஸ்வர இசை கலைஞர்கள் அனைவருமே கோவில் முன்பாக வாசித்து வருகின்றனர். அதே போன்று ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு சிகப்பு கம்பளம் முழுவதும் கோவில் வளாகம் முழுவதும் விரிக்கப்பட்டுள்ளது. அந்த சிகப்பு கம்பளத்திலேயே பிரதமருக்கு உரிய வரவேற்பானது அளிக்கப்பட உள்ளது. மேலும் ஸ்ரீரங்கம் கோவிலில் கம்ப ராமாயண அரங்கேற்ற மண்டபம் இருக்கிறது. அங்கு கம்ப ராமாயண பாசுரங்கள், பாடல்கள் அனைத்தையும் அவர் கேட்பதற்காக ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. இதே போன்று இந்த ஸ்ரீரங்கம் கோவில் முழுவதும் இது போன்ற முக்கிய நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றது. 1 மணி நேரத்திற்கு மேலாக பிரதமர் ஸ்ரீரங்கம் கோவிலில் இருப்பதால் இந்த கோவில் வளாகம் முழுவதும் பாஜகவினர், பொதுமக்கள் என அனைவரும் இந்த பகுதியில் சூழ்ந்திருக்கின்றனர். பாதுகாப்பு பணியில் முழுவதுமாக போலீசாரும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். ஸ்ரீரங்கம் நகரம் முழுவதும் பாஜகவினர் மற்றும் பொதுமக்கள் தொடர்ந்து வருகை தந்த வண்ணம் உள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.